கேஷுவல் டாக். நான் ஃபெலிக்ஸ். நான் வில்சன். நான் எரிக். எரிக் எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி தாங்க இருக்கேன். அப்படியா? இல்லையே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் பிரைட்டா தெரியறனோ? ஆமா, கொஞ்சம் பவுடர்லாம் போட்டிங்களா? இல்ல, நான் பவுடர் போட்டு பல வருஷம் ஆச்சு. அப்ப என்ன க்ரீமா? நான் இந்த பவுடர் போடுறது, பட்டர் போடுறது, அது எதுவுமே நான் போடுறது இல்லை. அப்படி இருந்து இவ்வளவு அழகா இருக்கீங்களே, எப்படி? அது ரகசியம் என்ன? கூடவே பிறந்தது. பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. நான் போன வாரம் சபைக்கு போயிருந்தப்போ ஒரு பிலீவர் ரொம்ப வருத்தத்தோட என்கிட்ட ஒன்று சொன்னாரு. அவர் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவர் அந்த ஆவிக்குரிய சபையில் இருக்க ஆவிக்குரிய பாஸ்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு கருத்தை மாற்றி சொல்லியிருக்காரு. பாஸ்டர், நம்ம இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்ககிட்ட வேற ஏதோ ஆவி இருக்கு, உங்ககிட்ட நம்மளுடைய ஆவி எதுவும் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப கண்டிச்சுட்டார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படின்னு அந்த ஆவி அப்படின்னா அதை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க எரிக்? எனக்கு இருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, 3 விதமான ஆவிகள் இருக்கு. ஒன்று கர்த்தர் கொடுக்குற ஆவி, இரண்டாவது சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம பேசுகிறதோ செயல்படுத்துகிறதோ பிசாசினுடைய ஆவி, மூன்றாவது மனுஷனுடைய ஆவி, எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த ஆவி. 3 ஆவி இருக்கா? ஆமா. ஓ, நம்ம இந்த சரீரத்துல 3 ஆவியை நம்ம டேக்கிள் பண்ணுமா? டேக்கிள் இல்லை, இப்போ நான் தான் அதை டிசைட் பண்றது. இப்போ நான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி வேத வார்த்தையின்படி நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம், நான் பிசாசினுடைய இன்ஃப்ளூயன்ஸு கீழ்ப்படியும்னு நினச்சா பிசாஸ் எனக்கு உதவி செய்வான். இப்போ ஆண்டவர் உதவி செய்கிற நேரத்தில் பிசாஸ் அங்கே நிற்க முடியாது. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் அவன் ஓடி போவான். பிசாஸ் வரும்பொழுது ஆண்டவரால் அங்கே இருக்க முடியாது, அவர் விலகி போய் விடுவார். ஒரு மனுஷன் இடத்துல 2 ஆவிகளும் ஒரே நேரத்தில் கூட செயல்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் யாருன்னா பீட்டர். மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி பீட்டருக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை பாராட்டின அதே இயேசு, அவர் சிலுவைக்கு போகக்கூடாது, மறிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே எனக்கு பின்னால் போ சாத்தானேன்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் வேதத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் அது ஒன்று சாத்தானுடைய ஆவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த விருப்பமாக இருக்கலாம். இல்லை, இப்போ நான் நல்ல இப்போ சர்ச்சுக்கு போனோடனே நான் பயங்கர ஸ்பிரிட்டுவலாக அப்படி ஆயிடுறேன் நான். சரி. ஆனால் வெளியே வந்தோடனே டக்குன்னு ஒரு தப்பு பண்ணிடுறேன். இப்போ அப்போ அந்த ஆவி மாறிடுதா? சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது வேற ஒரு ஆவி இருக்குது, டக்குன்னு வெளியே வந்தோன்னே வேற ஆவி மாறுதா? அப்போ நான் இது சொல்லுவாங்களே பச்சைவந்தி போல அது மாறிக்கிட்டே இருக்குமா? அநேகமாக நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு தான் என்னுடைய பதில் முன்னாலேயே வந்துருச்சு. ஒரே பேதுருவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்ய முடியும், அசுத்த ஆவியும் கிரியை செய்ய முடியும். இட் இஸ் அப் டு யூ வாட் யூ வாண்ட் டு டிசைட், விச் சைட் யூ வாண்ட் டு டிசைட். இப்போ நான் பரிசுத்த ஆவியானவரோட போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இடுக்கமான வாசலுக்கு ரெடி ஆகிடுவேன். இல்லைங்க, எனக்கு இடுக்கமான வாசலில் போகிறதுக்கு ஐ எம் நாட் ரெடி அப்படின்னா வழி விசாலமாக இருக்கும், கேட்டுக்கு போகிற வாசல். அப்போ சாத்தானுடைய வழியில் போவேன். இட் இஸ் அப் டு அஸ் விச் டைரக்ஷன் ஷுட் வி டேக். நீங்கள் சொல்கிற ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு லாங் டேர்மாக இருக்குது. ஆனால் நான் லாங் டேர்மாக இல்லையே, டக்கு 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 டக்குன்னு மாறுறேனே. ஆமாங்க, ஆஸ் லாங் அஸ் யூ லிவ் ஆன் திஸ் ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு ரெண்டு பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதற்கு பேர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. திஸ் இஸ் அ பேட்டில் இன் யுவர் மைண்ட். அப்போது பரிசுத்த ஆவியானவருக்கும் அசுத்த ஆவிக்கும் இடையே நடக்கிற பேட்டிலில் நாம் எந்த சைடு எடுக்கிறோங்கிறது தான் நம்முடைய ஸ்டாண்டு. ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த பாஸ்டர்ஸ் இப்போ ஃபெலிக்ஸ் பிரதர் சொன்னார், உன்கிட்ட வேற ஆவி இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு பாஸ்டர் சொன்னார் அப்படிங்களா? அப்போ ஒரே மனுஷனுக்குள்ள நீங்கள் இப்போ சொன்னீங்க 2 ஆவியும் இருக்கும். மனுஷ ஆவி ஒன்று, பிசாசின் ஆவி ஒன்று, கர்த்தர் கொடுத்துற பரிசுத்த ஆவியானவர் ஒன்று. அப்போ நான் கடைசி வரை நான் மாம்சத்தில் நான் மாம்சத்தில் தான் இருக்கிறேன். நான் ஃப்ளஷில், எல்லாருமே ஃப்ளஷில் தான் இருக்கிறோம். அப்போ நான் சாகிற வரை நான் ஃப்ளஷில் தான் இருப்பேன். அப்போ இது ரெண்டுமே எனக்கு மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பாஸ்டர் ஒருத்தரை பார்த்து நீ உன்கிட்ட வேற ஆவி இருக்குன்னு சொல்லும்போது அவருக்குள்ளேயும் அதே தான் இருக்குது. அப்போ இதை அந்த பர்டிகுலர் சொல்கிற பர்சன் புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஆமாம், அந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கிறவர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம முதலாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியிலும் ஆத்துமாவிலும் விடுதலை வந்துடுது. அன்னையிலேருந்து உங்களுடைய திங்கிங் வேறையாக மாறிடும். எப்படி மாறும்? நீங்கள் ஒரு பர்த்டேவுக்கு
கோயிலுக்கு போய் பூஜை செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க, அல்லது தேங்காய் உடைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு ப்ரேயருக்கு கூப்பிடுவீங்க. ஒரு திருமணம் அப்படின்ன உடனே நல்ல நேரம் நல்ல காலம் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம திருமணம் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த ஆவியிலும் ஆத்துமாவிலும் வந்த அந்த விடுதலை மாம்சத்தில் சீக்கிரம் வராது. அதுக்கு பேர் தான் ஓல்டு நேச்சர், ஜென்ம சுபாவம். அப்போ அந்த ஜென்ம சுபாவம் நம்ம முன்னோர்களிடத்திலிருந்து எப்படி உங்களுடைய தோற்றம், உங்களுடைய குரல், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்திருக்குதோ, அதுபோல் ஆதாம் காலத்திலேருந்து நமக்கு வந்த எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே இருக்கும். இந்த சரீர மீட்பாகிய அந்த நாள் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இமைப்பொழுதில் இயேசு வருகிற வேளையிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு போகும்போதோ அல்லது நாம் மரிக்கும் போதோ தான் சரீர மீட்பு உண்டாகும். அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பூமியில். எனக்கு இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு ஃபெலிக்ஸ் பிரதர் கொண்டு வந்தது எனக்குள்ள ஒரு கொஸ்டின் என்னென்னா, கேட்குறவங்க எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஆவியில் தான் நடக்கணும், ஆவியில் தான் நடக்கணும்ன்ட்டு. ஆனால் யாரும் எப்படி நடக்கணும்னு சொல்லித்தர மாட்டாங்க. அது நடக்கிறதுனா என்னங்கிறதையும் விளக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை, மற்ற ஆடியன்ஸ்க்கும் அது புரியும். எனக்குள்ளே 3 ஆவி இருக்குது. நான் சாகர வரை நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறி மாறி மாறி. இப்போ நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னா, இது என்னோட ஒரு கேரக்டர். நான் எதுக்கு நிறைய கீழ்படுகிறேனோ, ஆவிக்கு நிறைய கீழ்படிஞ்சேன்னா ஆவிக்குள்ள அந்த கேரக்டர், அந்த ட்ரெய்ட்ஸ், அந்த வேர்ச்சுலாம் எனக்குள்ளே டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் அப்படியே படிப்படியாக வளருவேன். இந்த கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனி தான் அந்த 9 கனி சொல்லுவோம். அன்பு, சந்தோஷம். இதெல்லாம் என் மாம்சம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடத்துல வடிவேல் சொல்லுவார், என்கிட்ட தான் இல்லையே, வராது, ஏன் எதிர்பார்க்குற அப்படிம்பாரு. ஓகே, இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. நம்ம சரீரம் மீட்பாகிய வரும்பொழுது பரிபூர்ணம் உண்டாகுமே அல்லாமல் அனுதினமும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வரும்போது நீங்கள் அறிந்து கொண்டது குறைவு. அதே நீங்கள் படித்து அறிந்து கொள்ள நிறையா அறியாதவைகள் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேளையில் அறியாமைகள் குறைந்து கொண்டே போகுது. அப்போது நீங்கள் பிறந்த அதே நிலைமையில் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சது அங்கேயே இருக்க மாட்டீங்க, முன்னேறிட்டே போவீங்க. ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இஸ் பரிபூர்ணம் அடைய முடியாது. 100க்கு 100 ஐ எம் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஆவியின்படி நடக்கிறது, ஆவியின் சிந்தை எங்கேருந்து வரும்? இப்போது நம்ம ஒரு தவறான புஸ்தகம் படிக்கிறோம் அந்த காலத்தில், இன்றைக்கு ஒரு படம் பார்க்குறோம், தவறான விஷயங்களை பேசுகிறோம். அங்கேருந்து நம்முடைய மாம்ச சிந்தையோ பிசாசினுடைய சிந்தையோ வரும். ஆவியின் சிந்தை எப்படி வரும்? ஆவியின் சிந்தை ஆண்டவருடைய காரியங்களை பற்றி தியானிக்கும் போதோ இல்லை பைபிள் வாசிக்கும் போதோ, ஓகே, சரி அதுபடி நடக்கணும்னு ஒரு வாஞ்சை நமக்குள்ளே ஏற்படும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஆவியானவர் நடத்துகிறது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ ஆவியின்படி நடக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் வெர்ஷன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறதுன்படி நடக்கிறது. அப்போ என் மனசில் தோன்றுகிறதெல்லாம் ஆவியானவர் நடத்துகிறது அல்ல. ஆவியானவர் நடத்தினால் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் ஏற்கனவே வேதத்தில் என்ன வாசிச்சிங்களோ அதை நினைப்பூட்டுவார் என்று பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், நான் எதை சொன்னேனோ அதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது இயேசு என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது ரிட்டன் ஃபார்மில் இருக்கிறது தான் பைபிள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னது இந்த வேர்ட் ஆஃப் காடாக இருக்குது. அதை நம்ம படிச்சிருந்தோன்னா தேவைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த நினைப்பூட்டுகிற வழிக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆவியில் நடக்கிறதா அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, நான் ஃபெலிக்ஸ் பிரதர் சொன்னார் பைபிள் படிக்கணும், இந்த மாதிரி கிறிஸ்டியன் சர்க்கிள் அந்த அந்த என்வாயன்மெண்ட்டை உருவாக்கிடணும், அப்போ தான் நான் வாழ முடியும். இதனால தான் கிறிஸ்டின்ஸ் தனித்து வாழ்கிறாங்களோ, இந்த ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஒரு ஐசோலேட்டடாக ஒதுங்கினதுனால எனக்கு என்னமோ அது ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸாக ஃபீல் பண்ண தோணுது. ஃபெலிக்ஸ் சொன்னதோடைய 2வது 3வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேதத்தை வாசிக்கிறது தான். இப்போ அனுதினமும் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது சண்டே ஸ்கூலில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இயேசு அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாவற்றை பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கண்மலையினருக்கும் சமட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ள போக போக போகவே அதுவே நம்மை வழி நடத்தும். அதுக்காக இமயமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ பைபிள் படிக்கிறது தான் ஒன் ஆஃப் த பிரைமரி ஆஸ்பெக்ட். ஆமாங்க. நீங்கள் குழந்தையா இருந்தாலும் சரி, சாகர வயசு வரைக்குமே சரி, வேதம் வாசிக்கிறதும் ஜபமும் இன்றியமையாதது. இது 2 தான் அடிப்படை. இது ஒன்று மட்டும், அதான் இந்த 2 மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. இதை தவிர மற்ற எல்லாம் செய்வாங்க. சொல்ல வந்தேன், பைபிள் படிக்கிறத காட்டிலும் மற்ற ஆக்டிவிட்டியில் நம்ம ஆட்கள் நிறைய இன்வால்வ் ஆவாங்க. நல்லது செய்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் பிரசனத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊழியக்காரருடைய போதனைகளையா போய் கேட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கிட்டையாக போய் தலையை கொடுத்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி இதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணுவாங்க. இருக்கிற இடத்துல இருந்து வீட்டில் உட்காந்து பைபிளை வாசித்தா அந்த வார்த்தை சங்கீதம் 119, 105 என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை வாசித்தா போதும், அந்த வேத வார்த்தை உங்களுக்கு லைட்டை கொடுக்கும், உங்களுக்கு நடக்க வழியை காண்பிக்கும். அப்போ திடீர்னு பிரதர் உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் பைபிள்லாம் வாசித்தேன் எல்லாம் கேட்குறேன், பரிசுத்தாவி கிடைச்சிருச்சான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது, என்னது இது அப்படின்னு. அதுக்கு என்ன நம்ம சொல்ல? முதலாவது இந்த கேட்கிற கேள்வியில் இருக்கிற குறைய சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவன், அவர் ஒரு நபர். கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு அக்ரீனில் நிறைய பேர் பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியான கிடைச்சிருச்சான்னு சொல்லிட்டு ஹீ இஸ் அ காட், ஹீ இஸ் ஒன் அமங் த ட்ரையூன் காட். திரியேக தேவரில் ஒருவராக இருக்கிறவர். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம ஆளுங்கள்லாம் கிடைச்சிருச்சா, பரிசுத்த ஆவி கிடைச்சிருச்சாங்கிறாங்க. அவர் ஒரு தேவாதி தேவன், அவர் ஒரு ராஜாதி ராஜா, அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். அப்போ அப்படிப்பட்ட அந்த தேவனை கிடைச்சிருச்சான்னு கேட்குறதே முதலாவது தப்பு. இரண்டாவது, எனக்கு இவர் ஃபெலிக்ஸ் பிரதர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு எபேசியர் 1:13 ஞாபகத்துக்கு வருது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம், அதனால் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நான் படிக்கிறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வண்டர்ஃபுல். நான் என்னைக்கு அவரை பற்றி அறிஞ்சுக்கிட்டனோ, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, அன்னைக்கே எனக்குள்ள யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவி. அதுதான் கரெக்டுங்களா? அதுவும் கரெக்டு. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் கிறிஸ்துவை தேவன் என்றே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலே அது பரிசுத்த ஆவியானவருடைய ப்ராம்ப்டிங், கைடன்ஸ் என்று சொல்லி அர்த்தம். அப்போது இதை நீங்கள் சொன்னீங்களே ஃபெலிக்ஸ், அதை எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, அதனுடைய 2வது பாகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ட் 2 இருக்குது. முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார். நான் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்குறேனே, அதற்கு பெயர் அபிஷேகம். அது ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம். அது நிரம்பும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள், பலவிதமான வரங்களை செயல்படுத்துவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்ம இந்த கேஷுவல் டாக்கில் ரொம்ப சீரியஸாக பேசினோன்னா கான்ட்ரோவர்சிஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதை பற்றி விவரமாக யாராவது கேட்கணும்னு விரும்புனாங்கன்னா என்னுடைய மற்ற ஒரு சேனலில் டீட்டெயிலாக நான் அதை பேசியிருக்கிறேன். ஒருவேளை யாராவது ஆர்வமாய் இதை கேட்குறவங்க எனக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். இப்போ பரிசுத்தாவி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்குறதே ஒரு மாதிரி சேராத கேள்வின்றீங்க. ஆமாம், பிட்டாகாத கேள்வி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாவே எனக்குள்ள பரிசுத்தாவி வந்துருச்சு அப்படின்றீங்க. ஆமாம், அப்போ வந்துட்டார், பரிசுத்தாவி வந்துட்டார், பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார் அப்படின்றீங்க. அவர் என்னை வழி நடத்தணும் ஆக்சுவலா. ஆமாம். ஆனால் நான் ஃப்ளெஷ்ல இருக்கனால, நான் மாம்சத்தில் இருக்கனால, அவர் என்னைய ஃபுல்லாகவே வழி நடத்தாமல் ஏன் இப்போ இந்த சிந்தைக்குள்ள, இந்த பாவ சிந்தைக்குள்ளே வரும்போது அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. He has given us the free will. நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை உங்கள் கரங்களை கொடுத்துட்டார். அவர் நம்மை ஒரு ரோபோட்ஸ் போல படைக்கவே இல்லை. இதை செய், அதை செய்யாதே அப்படின்ற சொல்லி கண்டிஷன் கொடுக்கவே இல்லை. நான் இது எல்லாத்தையும் முன்னால் வச்சுருவேன். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நீ எதை வேணுமானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீ சூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஃப்ரீ வில் நான் கொடுத்துட்டேன். நீ உன் இஷ்டத்துக்கு போ, என்ன வேணாலும் செய். உனக்கு நலமாய் தோன்றினவைகளை எல்லாம் செய், நியாயமாய் தோன்றினவைகளை எல்லாம் செய். ஒரு நாள் இதில் எனக்கு நிறைவில்லை என்று சொல்லி நீயா தேடி வருகிற வேளையில், நீ தேடி வருகிறதுக்கு முன்னாலே நான் வாசற்படியிலேருந்து கதவை தட்டிகிட்டு இருக்கிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உன் கூட வருவேன். அதுக்கப்புறம் நீ விரும்புனா நான் உனக்கு
ஆலோசனை சொல்வேன். இன்றைக்கு உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் அட்வைஸ் தான். யார் வேணாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை இயேசு செய்கிறதில்ல. அந்த ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிற அட்வைஸுக்கு வேல்யூவும் கிடையாது. நானாக போய் ஃபீஸ் கட்டி ஒரு கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டால் தான் சிஏ கொடுக்குறதோ டாக்டர் கொடுக்குறதோ வேல்யூ இருக்கும். நீங்கள் போய் ரோட்டில் நின்று ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்தி பாருங்கள், ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ரட்சிப்பு கூட இலவசமாக இருக்கிறதுனால, வெளியேற பெற்ற ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறதுனால அதுக்கு மதிப்பு கம்மியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இதுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு ஆன்சர் சொல்லணும்னா ஃப்ரீ வில் தான் ஆன்சர் இதுக்கு. ஆமாம், ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு. ஃப்ரீ வில், அந்த ஃப்ரீ வில்லை வச்சு நீங்கள் நன்மை தீமையை புரிந்துக்க முயற்சி செய்து, என்னால் வாழ முடியல, ஆண்டவர் விரும்புகிறபடி, நானே விரும்புகிறபடி நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது, அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் புரிந்து கொள்ளும் பொழுது, அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே இருக்குது. அவர் உங்களுக்கு வழியை காட்டவும் போதிக்கவும் கைடன்ஸ் கொடுக்கவும் அவர் செய்யும் பொழுது அதுக்கு உங்களுக்கு வேல்யூபுளாக தெரியும். இந்த ஃப்ரீ வில்ல தான் அன்பு பூரணமாக இருக்குது. ஃப்ரீ வில் இல்லாட்டி அன்புக்குங்கிற வார்த்தைக்கு அந்த டெஃபினிஷனுக்கே இட் ஸ்டாண்ட்ஸ் இன்வேலிட்னு சொல்லலாம். கரெக்டுங்க? கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம பரிசுத்த ஆவியில தான் இருக்கோம். ஆனால் அந்த சடனாக ஒரு கோபம் வருது, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது அப்போ வில்சன் சொன்ன மாதிரி கடைசி வரையும் இந்த போராட்டம் இருக்குமா? அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. அதுதான் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே இருக்க மாட்டீங்க. கிராஜுவலாக வளர்ந்துருப்பீங்க, முன்னேறி இருப்பீங்க. நீங்கள் முன்னேற அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருட்டாக இருக்கிற அறையில் உட்காந்துருக்குறீங்க. முதல்ல 0 வாட்ஸ் பல்பு வருது, அன்றைக்கி தான் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறீங்க. கொஞ்சம் தெரியுது விவரம். அடுத்தது ஒரு 40 வாட்ஸ் பல்பு வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுது. அடுத்தது 100 வாட்ஸு, 1000 வாட்ஸு, 2000 வாட்ஸ் வரும்போது மூளை முடுக்குகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ 0 வாட்ஸில் தெரிஞ்சப்போ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓகேன்ற மாதிரி இருந்தது. அப்போ மோர் அண்ட் மோர் த லைட் யூ ரிசீவ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். உலகத்தின் ஒளியாம் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அந்த ஒளி எனக்கு வர 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 நான் என்ன சுத்திகரித்து கொண்டே இருப்பேன். சுத்திகரிக்க முன்னேறி கொண்டே இருப்பேன். ஓகே, இப்போ எனக்கு இதில் இன்னொரு ஒரு கொஷின்னு, நம்ம இப்போ இந்த ஸ்பிரிட்டை பற்றி பேசிகிட்டே வரோம். இதில் ஒரு தின் லேயர் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட் வெர்சஸ் எமோஷன்ஸ். ஏன் இந்த டைட்டில் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் இளையராஜா, ஏர்மான் பாட்டெலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக சாங் யாரும் போட முடியாது. அது யூனிவர்சலி அக்செப்டட். அவர் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா தூங்காதவங்களும் தூங்க வச்சிடலாம். நீங்கள் நைட் ட்ரைவ் போகும்போது அந்த பாட்டெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தட் இஸ் நேச்சுரலி ஐ வாஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ். அந்த பாடல்கள் வந்த காலத்தில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்களாம் ஞாபகம் வருவாங்க. கல்லூரி நாட்களில் இருந்தப்போ நிறைய அனுபவமா அந்த பாட்டை கேட்கும். 83ல் 85ல் யார் இருந்தாங்க, 90ல் யார் இருந்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் வருவாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மனசில் ஓடுதுன்னு தெரியாது. எல்லாருக்கும் அந்த டெய்ஜாவு எஃபெக்ட் வந்துருதும். நான் இது கேள்வி எது கேட்டேன்னா, நம்ம நேச்சுரலாகவே எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு அந்த உணர்வெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. இதை மியூசிக் இப்படி கேட்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஆமாம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். இந்த ஃபீலிங் கொஞ்சம் டேஞ்சரஸாக எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த எமோஷன்ஸில் நிறைய நம்ம ஊர்லேயே நம்ம பொதுவான வழக்கத்திலே சொல்லுவோம், எமோஷனில் முடிவு எடுக்காதமோ. நான் எதுக்கு இதை கொண்டு வந்தேன்னா, நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல மியூசிக் போடுவாங்க. நம்ம சர்ச்சில் இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போடுறாங்க. இளையராஜா, ஏர்மான கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு அழகாக மியூசிக் போடுறாங்க. அங்கே இருக்க மியூசிஷியன்ஸ் இங்கேயும் வாசிக்கிறாங்க. ஆமாம், விச் இஸ் காட்ஸ் கிவன் டேலண்ட் தான். இதெல்லாம் நேச்சுரல் டேலண்ட். காட் இஸ் கிவன். ஏர்மானுக்கு என்ன கொடுத்தாரோ அதுதான் நமக்கும் கொடுத்துருக்கிறாரு. இதில் எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்புகிறேன்னா, நீங்கள் மியூசிக் போடும்போது யாருனாலும் எல்லாருக்குமே பிடிக்குது. அதே தான் அது ஃப்ளஷில் வருதோ ஆவியில் வருதோ, அதை நம்ம அந்த பாட்டுக்கு நான் வரல. ஆனால் மியூசிக் ப்ளே பண்ணணும் நம்மளை அறியாமலே அப்படியே நம்மளை ஈர்த்துருதுங்களா. அந்த டைமில் நீங்கள் போய் காணிக்க போடணும், டப்புன்னு போட்டுடுறோம். ஓகேங்களா, உங்களை எமோஷ்னலாக உங்களை ட்ரைவ் பண்ணி இட்ஸ் வெரி ஸ்மார்ட் வே ஆஃப் டு மேக் பீப்புள் டு மேக் டெசிஷன்ஸ். ஓகே, இது கொஞ்சம் டேஞ்சரஸாக தெரியுது எனக்கு. அதை யூ கேனாட் கன்வெர்ட் தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் ட்ரிவன் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஓகே, இது காணிக்கைக்கு மட்டும் இல்லை. இப்போது நம்ம எமோஷ்னலாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது.
இப்போ நான் எடுக்கிற முடிவு ஆவியானவர் சொல்லி நான் எடுக்கிறேன்னா என்னுடைய சொந்தத்தில் எடுக்கிறேன்னான்னு பார்க்குறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. எனிதிங் விச் இஸ் நாட் சப்ஸ்டான்ஷியேட்டட் பை த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தோடு ஒத்துப்போகாமல் ஆவியானவர் நடத்துகிறதாக சொல்லப்படுகிற எதுவுமே சந்தேகத்துக்குரியது. இந்த ரகசிய ஜெபக்குமார் ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்லுவார். ஒரு தீர்க்கதரிசி தங்க வீட்டுக்கு போனாராம். நல்லா கண்ணை மூடிட்டு அவர் ஜெபிச்சாராம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த 2 குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு ஒரு குழந்தை தான் பாஸ்டர் அப்படின்னாங்களாம். கொடுக்க போகிற 2வது குழந்தைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னாராம். எனக்கு யூட்ரஸே எடுத்துட்டாங்க பாஸ்டர் அப்படின்னாராம். அது என்னன்னா, அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோவில் அந்த அம்மா பக்கத்தில் 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அது அவங்களுடைய தங்கச்சி குழந்தைய கூட பக்கத்தில் வச்சுட்டு நின்று இருந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஆவியானவர் நடத்துகிறதாக சொல்லிக்கிட்டு நிறைய பேர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லுவாங்க. இப்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது என்கிட்டையும் சொல்லுவார். பேதுருவுக்கும் கொர்நேலியுவுக்கும் நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கொர்நேலியுவுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை பேதுருவுக்கும் வெளிப்படுத்தினார். 2 பேர்த்துக்கும் அந்த ஒன்னஸ் இன் ஸ்பிரிட் வந்ததுக்கு காரணம் த சேம் ஸ்பிரிட் ரிவீல்டு த சீக்ரெட் டு போத் ஆஃப் தெம். என்கிட்ட ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லாத பட்சத்தில் அது ஆண்டவர் சொன்னதல்ல, அதனுடைய சொந்த இஷ்டத்தின்படி பேசுகிறது. ஓ, இது நிறைய இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த நாட்கள்ல. இப்போ இல்லை, எப்பவுமே நடக்குது இது. ஓ, அப்படியா? நிறைய பேர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அது எந்த விதத்தில் அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நமக்கும் ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், கிறிஸ்து ஒருவர் தான் மத்தியஸ்தருங்க. ஒரு பாஸ்டர் கேனாட் பி எ மீடியேட்டர். மரியாள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அப்போது நீங்கள் ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆத்மாவை கூட நம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற்றி விடாமல் ஆண்டவருக்கு நேராக நம்ம கை காமிச்சு விடுறதுக்காக தான் நம்ம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அதை யாரும் செய்யறதில்ல? என் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டாங்கன்னா எனக்கு அங்கே லாபம் இல்லை, நஷ்டம் வர ஆரம்பிக்கும். அதனால அதெல்லாம் ஏன் ஆத்மா, ஏன் ஆடு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்படி ஏன் ஆத்மாவும் யாரும் இருக்க முடியாது, ஏன் ஆடும் யாரும் இருக்க முடியாது. ஏன் ஆத்மா எனக்குள்ளே இருக்குது, அந்த ஆத்மாவை வச்சு ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அவ்வளோதானே தவிர என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் விதைத்தேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்போ ரட்சிப்பை கொடுத்தது தேவன், பவுலும் அல்ல, அப்போலோவும் அல்ல, நானும் அல்ல, எந்த பாஸ்டரும் அல்ல. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களா, பாஸ்டருக்கு சொந்தமானவர்களா? ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். வில்சன் ஒரு வசனம் வாசிச்சாரு, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு என்று முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். இதை சொன்னால் சர்ச்சை நடத்துறது ரொம்ப கஷ்டம், அதனால் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நானும் சர்ச்சை நடத்த முடியல. பரவாயில்ல. ஆனால் இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த மாதிரி பேசி நம்மளுடைய கருத்துக்களை நம்மள மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் இந்த சில டவுட்டுகளோடு இருக்கவங்களுக்குலாம் டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சூப்பர். எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டென்ட் இது எல்லாமே. ஸோ அதனால தான் நம்ம இதை மெனக்கட்டு நம்ம எல்லாரும் இதை கேட்டுட்டு நல்லா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவு வந்துச்சு இதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்றதை நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறது மூலமாக தான் அதை நான் காட்டணுமா, இல்லை அதை வெளிக்கொண்டு வரணுமா? இல்லை, நீங்கள் ஒரு பெரிய டாபிக் உள்ள போகிறீங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு 2 மெசேஜ் நான் வச்சுருக்கேன். சரி. சில இடங்களில் ரிட்ரீட்டுக்கு என்ன கூப்பிட்ருக்குறாங்க. ஃபுல் டே ரொம்ப உற்சாகமாக செய்தியை கேட்பாங்க. இந்த போர்ஷனை பேசினோன்னே எல்லாம் ஓடி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே மாட்டாங்க. வேதத்தில் இருக்கிற தெளிவான சத்தியத்தை அதில் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை ஜனங்கள் அந்நிய பாஷையை குறித்து, ஆவியானவருடைய ஊற்றப்படுதலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம். வேதத்தின் அடிப்படையில் அது சொல்லப்பட்டு இருந்தால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வேதத்தின் அடிப்படையில் அது தவறாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வசனத்துக்கு என்ன சொல்கிறீங்க? we walk by faith not by sight அப்படின்னு போட்டிருக்கு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நீங்கள் பரலோகத்துக்கு போய் பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. அதே போல் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எத்தனை காலம் நம்ம வாழ போகிறது, எதுவுமே நான் பார்த்ததில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நடக்கிறனே அல்லாமல் நான் தரிசித்து நடக்கவில்லை. அதான் என்னுடைய அர்த்தம். எனக்கு ஃபெலிக்ஸ் பிரதர் இந்த வசனத்தை கோட் பண்ணதுன்னா எனக்கு இன்னொரு இது ஞாபகம் வந்துச்சு. வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். இந்த சைட்டுன்னு சொல்லும்போது இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, பார்க்குறத வச்சு, கேட்குறத வச்சு,
இந்த மாதிரி தான் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம், டெசிஷன் எடுக்கிறோம். அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நம்ம முதல்லே சொன்னோம்ல, மியூசிக் வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால டெசிஷன் எடுக்கிறேன். இப்போ நிறைய பேர் அவங்களோட ப்ரெசன்ட் ஃபீலிங்கை வச்சு தான் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார், எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு, அப்பா இன்னைக்கு ஆராதனை அப்படி இருந்துச்சு, பரவசமாக இருந்துச்சுங்க. அதுவும் பாசிபிள். ஆண்டவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் தான். ஆனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா மனதில் தோன்றுகிற எல்லா விஷயங்களையும் கர்த்தர் சொன்னதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை, அது ரொம்ப டேஞ்சர் இல்லையா? நான் எமோஷன்ஸ் வச்சு முடிவு எடுத்தேன்னா எல்லாமே தப்பாக முடிஞ்சிருமே. கண்டிப்பாக அது அவங்களுக்கே அடிபட்டு தெரிந்து கொள்வார்கள். அதை நீங்கள் மெச்சூர்டாக இருக்கும் பொழுது நீங்கள், ஆண்டவரே ஒருவேளை இது உங்களுடைய சித்தமாக இருந்தால், நீர் தான் என்னோட பேசினதாக இருந்தால் எனக்கு உறுதிப்படுத்துங்கன்னு கேட்கும் பொழுது அன்றைக்கு நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் பேசினா. ஒரு சின்ன பிசிக்கான கொஸ்டின். நான் இப்போதான் ரொம்ப இதை வச்சு என்னை தப்பாலாம் இடம் போட்டுறாதீங்க. உங்களை இடம் போடுறது கொஞ்சம் கஷ்டம், அந்த அளவுக்கு மெஷின் என்ன கண்டுபிடிக்கல. உடஞ்சிரும் என் வீட்டுக்கு. ஒருவராக நிற்கவும் என்று சொல்லிடும். எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படிதான் சொல்லும். இது ஏசாமிக்குள்ள பரிசுத்தாவி இருந்ததா? ஆமாம், புறாவை போல் இறங்கி வந்தார் என்று வேத ஆதாரமே இருக்குது. அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். அப்போ யோவான் சொன்ன, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்கள் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரீங்கன்னு சொல்லும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமார் என்று பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கேயே இருக்கிறார் பிசிக்கலாக. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அப்போ வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் புறா போல இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்வாக்குதலை கொடுக்காமல் இயேசுவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓ, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா. ஆமா. ஸோ அப்போ வந்து யாரா இருந்தாலும் சரி, எந்த டினாமினேஷன் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, லைக் எந்த ஒரு என்ன கிறிஸ்டியனா இல்லாம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதுதான் வேணும். ஏன்னா வந்து கிறிஸ்தவனா நான் வெளிக்காட்டும் போது தான் எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு அப்படின்றத வந்து நான் நினைக்க கூடாது. ஆமா. இன்னும் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பேசுறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை அவர் சீஷர்களோடு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசுவை பின்பற்றாத ஒருத்தன் இயேசுவை புகழ்ந்து பேசிக்கிட்டே பின்னால் வரான். அங்கே இருக்கிற சீஷர்கள் சொல்கிறாங்க, இவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றும், ஏன்னா அவன் உண்மை பின்பற்றவில்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு எதிராயிராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். அப்போது இன்றைக்கு இயேசுவை எதிர்க்காமல், அதாவது அவர்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தால் ஒரு நாள் ஆண்டவர் அவர்களையும் அவருடைய மந்தைக்குள் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ வந்து இந்த பரிசுத்தாவியினர், இந்த ஸ்பிரிட் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது ஒரு பாவிக்கு தான் பரிசுத்தாவியினர் தேவை. முக்கியமாக அவங்க கூட தான் அவர் வாழ்ந்தால் தான் அவனை மாற்ற முடியும். ஆமாம், அப்படி நீங்கள் ஒரு பாவிக்கு தான் சொல்லும் போது உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தேவை. ஏன்னா அத்தனை பேருமே பாவிகள் தான். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம். அந்த தேவன் அவருடைய குமாரனை கொடுத்ததன் மூலமாக நம்ம நீதிமானாய் மாற்றினார். அந்த குமாரன் மூலமாக நம்ம அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, சிம்பிளாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருக்கும், முக்கியமாக கிறிஸ்டின் சர்க்கிளில் உள்ளவங்களுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒருத்தர் யாரும் கண்டிக்க. வில்சன், இப்போ நீங்கள் சொல்லும் போது நம்ம வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வசனம் கோட் பண்ணதை நான் இப்போ ஞாபகம் வருது. ஐ எம் ரிமைண்டட் அபவுட் தட் வேர்ஸ். அதை வாசிங்களேன். நான் மற்றவனை பார்க்காம என்ன பார்த்தேன்னா நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க மாட்டேன். கலாத்தியர்ல அதை வாசிங்களேன் அந்த வசனத்தை. அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நான் எப்போ உங்களை வந்து குறை சொல்கிறேன், ஜட்ஜ் பண்ணுறேன்? வில்சன், நீங்கள் பண்ணுறது சரியில்லை, ஃபெலிக்ஸ் இது தப்பு அப்படின்னு நான் எப்போ சொல்கிறேன்? ஐ கன்சிடர் ஐ எம் அ பர்ஃபெக்ட் ரைச்சஸ் ஹோலி பர்சன். உங்களை நான் தவறாக ஜட்ஜ் பண்ணுறேன், நியாயம் தீர்க்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு. நான் என்னை பார்க்க ஆரம்பிக்கும்போது எத்தனையோ விஷயங்களில் என்னை விட இவர்களெல்லாம் பெட்டராக இருக்கிறாங்களேங்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுப்பார். ஒன்று. இப்போ நான் அப்படி இல்லைனாலும் நான் எங்கேருந்து தோன்றி எடுக்கப்பட்ட துறவை நான் பார்க்கும்போது நான் எப்படி இருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு இப்படி மாற்றி இருக்கிறார் என்ற உணர்வு வரும்பொழுது மற்றவர்களை நான் குறை சொல்லாமல் இருப்பேன். அப்பொழுது எனக்குள்ள அந்த பெருமையாக, மேன்மை பாராட்டுதலாக, ஆவிக்குரிய பெருமை வராமல் இருக்கும்.
நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது மாத்திரமல்ல, ஒரு சின்ன பலவீனத்திலோ தோல்வியிலோ வாழுகிற ஜனங்களுக்கு கூட என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி ஆண்டவரிடத்துல க்ளோஸாக வருகிறதற்கு நான் ஒரு டூலாக, ஒரு சேனலாக இருக்க முடியும். என்னுடைய இருதயத்தில் அப்போ பரிசுத்த ஆவியானவரும் வாசம் செய்வார், பிசாசும் வாசம் செய்வானா? நீங்கள் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார், பக்கத்திலேயே பிசாசும் இருக்கும். நீங்கள் யார் சைடு எடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பரிசுத்தவானும் ஒரு நாள் தவறுகிறார், எவ்வளோ பெரிய பாவியும் ஒரு நாள் நல்லது செய்கிறார். அதனால் ஆண்டவருடைய கிருபையை நம்பி, இது நான் அல்ல, எனக்குள் தேவன் வாசம் செய்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நம்ம மாம்சமே விரும்புகிறதை கூட நம்மால் செய்ய முடியாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம்ன்றது இதாக கூட இருக்கலாமா? நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் தாங்க அது, வெளியே இல்லை, நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் தான். நம்ம இந்த தப்பு செய்யணும், இந்த தவறு செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்கிறது இல்லை. நான் ஒன்ஸ் ரசிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் இந்த தப்பு செய்யணும்னு எனக்கு நான் என்ன ஒரு சிந்திச்சு செய்கிறதில்ல, ஆனால் சடனாக செஞ்சிடறேன். நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம். ரோமன்ஸ் 7 கடைசியில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், இது நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சில சமயத்தில் சில நாட்களாக, பல நாட்களாக, சில மாதங்களாக இந்த தப்பையே நம்ம செய்யலை, அதை ஓவர் கம் பண்ணிட்டோம் நினச்சி அடுத்த செகண்ட் விழுந்துருவோம் பல நேரங்களில். இது எழுதுனது பவுல் தானே? பவுல் எழுதுனது தான். அப்போ பவுலுக்கு அந்த போராட்டம் இருந்திருக்கு. ஆமாங்க, அவர் தான் அதை சொல்கிறாரு. அவர் அதை தான் அந்த 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நான் என்னுடைய மாம்சத்தினாலே பாவத்திற்கும் என்னுடைய ஆவியினாலே தேவனுக்கும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாரு. பாவத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னு அவரே கன்ஃபஸ் பண்ணுறாரு. அப்போது சம்டைம்ஸு நம்முடைய விருப்பம் இருந்தோ இல்லாமலோ, முழு மனதோடோ அரை மனதோடோ பாவம் செய்கிறோம். அதை இல்லைன்னு ஒருவருமே சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்லும் போது நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எவ்வளோ தவறாக இவங்க வழி நடத்துக்கிறாங்க, ஹவு டேர் தே ஆர், நம்ம பாவம் செய்கிறோன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு நான் தாழ்மையாக கேட்கிற ஒரு கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தவறு கூட நீங்கள் செய்யலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி பரலோகம் போவீங்க அப்படின்னா, கிருபையினால தாங்க அப்படிம்பாங்க. அதே கிருபையினால தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலர் விழுந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐ எம் 100% பெர்ஃபெக்ட் என்று ஒருவருமே சொல்ல முடியாது. பெல்லி கிரஹாமுடைய ஒரு பெரிய சாட்சியை கேட்டு நான் ஆடி போயிருக்கிறேன். அவர் நல்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி கொண்டிருக்கிற அதே வேளையில் தனிப்பட்ட முறையிலே பயங்கரமாக போராடினார். எங்கே நான் விழுந்துருவோனோன்னு பயந்து அவர் செய்த காரியங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்று ஒருவருமே சொல்ல முடியாதுங்க. நம்ம பரிசுத்த பவுல்னு சொன்னால் கூட பவுலுக்கு போராட்டம் இருக்குது. பவுல் ஃபெயில்டு மெனி டைம்ஸ், அது அவரே சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ நம்ம நிறைய பேர் பரிசுத்தவான் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆமாம், பீட்டர் ஃபெயில்டு மெனி டைம்ஸுங்க. இந்த பரிசுத்தன்னு சொன்னோடனே we are made holy, we are made righteous. No, we are not even made holy, we are made righteous. We are not even holy now. நம்மை நீதிமான் என்று கர்த்தர் அழைக்கிறார். அவர் ரத்தத்தினால தான். ஆமாம், நான் நீதிமான் அல்ல, அவர் என்னை நீதிமானாய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? பிதாவை என்னை பார்க்கும்போது நான் யாருன்னு எனக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை நீதிமான்னு கூப்பிடுவீங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இதை நம்ம சிம்பிளாக பேசிட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு மனுஷங்களாக வாழ்கிறோம், எவ்வளோ கரை இருக்குது, எவ்வளோ குறைகள் இருக்குது. ஆனால் ஒன்று நான் நீதிமான்னு சொல்லி அழகாக கூப்பிட்டார். அது எப்படி அந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக விலைக்கு சொன்னேன். நீங்கள் உங்களை நீதிமான்னு கூப்பிடுவீங்களா? எனக்கே வாய் வராது. அப்போது உங்களுக்கே உங்களை பற்றி தெரியும் போது, உங்களுடைய எண்ணங்களுடைய ஆரிஜின் தெரிஞ்ச ஆண்டவருக்கு நீங்கள் நீதிமான் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. அப்போ ஏன் நீதிமான்னு கூப்பிடுறாரு? நான் எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியும், என்ன ஆண்டவர் நீதிமானை தான் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் பாவி என்பது நன்றாக தெரிந்த அவர் என்னை நேரடியாக பார்க்காமல் அவருடைய குமாரன் சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்னை பார்க்கும் பொழுது என்னை நீதிமானாக தெரிகிறது. நம்ம ப்ளஸ் 2 படிக்கும் போது ஃபிசிக்ஸில் ஒரு ப்ரிசம் வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரிசம் வழியாக பார்க்கும்போது நேர்கோடு கூட ஆங்குலராக தெரியும். அதுபோல் இயேசுவின் மூலமாக நான் பார்க்கும் பொழுது இயேசு பெய்டு ஆல் த டெட்ஸ் அப்படிங்கிற உணர்வோடு என்னை நீதிமானே தெரியுதே தவிர
இயேசுவை விளக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா நான் அலங்கோலமாக அருவருப்பானவனாக தான் தெரிவேன். ஸோ அப்போ வந்து பரிசுத்த ஆவி இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம போராட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். சில டைம் விழுவோம், சில டைம் எந்திரிப்போம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஆமாங்க. ஒரு கிறிஸ்தவன் வந்து விழவே முடியாது என்று சொல்ல முடியாது. விழுந்ததுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். யார் அந்த நீதிமான்? இயேசுவால் நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் நாம். அப்போ விழுந்ததுக்கப்புறமா நீங்கள் திரும்ப எழுந்து 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 வந்து கொண்டே இருக்கிறதுக்கான கிருபை ஆண்டவர் தருகிறார். இது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இயேசு உலகத்தில் பாவியாக இருக்கிற ஜனங்களை பன்றிக்கு முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பன்றி என்ன பண்ணுமா, தான் இருக்கிற அசுத்தத்தில் விரும்பி இருக்கும். அங்கேருந்து வெளியே வர முயற்சிக்காது. அதை என்ஜாய் பண்ணும். நீங்களாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களோ அப்படி வந்து அது சாக்கடை என்ஜாய் பண்ணும். அதே ஒரு ஆடு உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குதித்து எழுந்து ஓடி வந்து தன்னை சுத்தமாக்கி கொள்ளும். அதுதான் ஆடாக இருக்கிற விசுவாசிகள் இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமாக்கி கொள்ளுகிற அனுபவமே அல்லாமல், we are not in any way different from others. They fall. அவர்கள் விழுந்தார்கள், விழுந்து அழிந்தார்கள். நாமோ எழுந்து நிற்கிறோம். நாம் வந்து ஆண்டவருடைய கிருபையினால் திரும்ப 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 வந்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மை புதுப்பித்துக் கொள்கிறோம். அதனால தான் அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுது. பரிசுத்த ஆவியானவர் துணை அப்போ நம்மளுக்கு வந்து கடைசி வரையும் தேவை என்று உணர்வதற்கு முன்னாலேயே அவர் நமக்குள் இருக்கிறார். நமக்கு பலன் கொடுக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆமென். ஆமென். பிரதர், இன்னைக்கு நல்லா எனக்கு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேசினோம். ஒரு விஷயம் தெளிவாக எனக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாராரு, நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு அப்படின்னு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு அப்படின்னீங்க. ஆனால் நம்ம மனதுக்குள்ளே நம்மளை வழி நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஓகே சொல்கிறது வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது. கரெக்ட் தானா? கரெக்ட். ஸோ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் வந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவோம். கண்டிப்பாக நம்ம அதை எப்படி அதை வாஞ்சிக்கிறோமோ அதான் அதில் முக்கியம். பரிசுத்தாவியை வாஞ்சித்து நம்ம அதுக்கு நம்மளை வழி நடத்த சொல்லும்போது பரிசுத்தாவியை எப்படி வாஞ்சிக்கிறது, அது மேலே எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதுன்றது வந்து பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கிட்ட போது பரிசுத்தாவியானவர் வந்து நமக்கு அதில் கைட் பண்ணுவார், வழி நடத்துவாருன்னு எனக்கு இதுலேருந்து வெளிப்படுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நமக்கு ஒரு ரோல் இருக்குதுன்னு பேசணும். அது என்னதுங்க? இப்போ பேசணுமா? ஆமாம், நம்முடைய ரோல் ஒன்று இருக்குது இதில். இது வேதம் வாசிக்க அனுதினமும் வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஜெபிப்பதும் நாம் செய்து கொண்டிருந்தால் பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் இதை ரெண்டையும் தெளிவாக செஞ்சால் போதுங்க, ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ வந்து பைபிளை அப்பாக்காக பயந்து வாசிக்கிறது, அம்மாக்காக பயந்து வாசிக்கிறது, என்ன சொல்கிறீங்க? பைபிள் வாசித்தா தான் சாப்பிட முடியும், சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து பைபிளில் தலைகீழ வாசிப்பாங்க இவங்க. அதாவது இவங்களுக்கு பைபிளில் தலைகீழ கேளுங்க, இவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எடுபடாது. எல்லாமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் they'll encounter the love of Christ. அதுக்கப்புறம் அவர்கள் விரும்பி வாசிப்பார்கள். அதற்கப்புறம் அவர்கள் வாசிக்கும் போது அவருடைய மனக்கண்கள் திறக்க ஆரம்பிக்கும். ஒரு அதிகாரத்தை வாசிட்டே வருவாங்க. ஒரு பர்டிகுலர் வசனம் திரும்ப திரும்ப வாசிக்கணும் போல தோணும், ஒரு ஹைலைட் ஆகிற மாதிரி தோணும். அந்த வசனம் அன்றைய நாளுக்காக கர்த்தர் பேசுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவார்கள். எப்பொழுதுனா அதை வாசிச்சுட்டு அன்றைக்கி அவங்க போய் சந்திக்கிற சவால்களில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதுக்கப்புறமா அப்பா அம்மா மிரட்டுறதுக்காகவோ வசனம் வாசித்தாதான் தருவாங்க அப்படின்னும் வாசிக்க மாட்டாங்க, லவ் பண்ணி வாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் கேட்டுக்கிட்டது. சூப்பர். நான் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லாமல் பரிசுத்த ஆவி வந்து கிடச்சிருச்சா அப்படிலாம் கேட்குறத நீங்கள் மாற்றிட்டீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்காரு, கிரியை செய்கிறார். அவர் ஒரு நபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். என்ன எரிக் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. மே காட் பிளஸ் them as well. விஷயமும் சொல்ல நினைக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப லென்த்தியாக நம்ம பேசுகிறோம், லென்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இது ஏன் லென்த்தியாக இருக்குது அப்படின்னா, சில விஷயங்களை டக்குன்னு 15 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. இது சிலதை நிறையா கேள்விகள் கேட்டு அதை நம்ம
ஒரு கேள்வி எனக்கு தோணும், கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற இன்னொரு கேள்வி தோணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தோன்றக்கூடிய கேள்விகள் தான். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து இந்த 15 நிமிஷம் போடுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமில் இல்லை. இது நம்ம வந்து ஒருத்தர் வந்து ரிலாக்ஸ்டாக கேட்குறது, ட்ராவல் பண்ணும்போது கேட்குறது, அதுக்காக நம்ம இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாங்க. வேத வசனத்தை கேட்டு பழகினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நிறைய சமயம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறனால நானே சின்ன மெசேஜாக கொடுத்தா நாங்கள் பெரிய மெசேஜ் கேட்க வந்தோன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு இந்த சேனலில் பார்க்குற வியூஸில் ஒருவேளை 1000 பேர் பார்க்கிறார்கள் என்றால் அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேர் ஃபுல்லாக கேட்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கேட்டு பழகினவர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படின்றதுக்கு எனக்கு ஜென்ரல் நாலேஜில் ஒரு பதில் இருக்குங்க. ஒரு படத்தை எவ்வளோ நேரங்க பார்க்குறோம்? 3 மணி நேரம் பார்க்குறோம். அவ்வளோதாங்க. நீங்கள் 10 நிமிஷத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தட்ஸ் ஓகே. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அதுதான் உங்களுடைய ஆர்வம் எங்கே இருக்குதோ, உங்களுடைய மாம்சம் மனசு எங்கே இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். இதனால் நான் படத்தை பார்க்கறதில்லன்னு அர்த்தம் இல்லை. படத்தையும் 3 மணி நேரம் பார்ப்பேன், செய்தியும் 3 மணி நேரம் கேட்பேன். அந்த நாட்களில் யூடியூபு, சிடி, டேப்லாம் இல்லாத நாட்களில் நான் சேலத்தில் இருந்து சென்னைக்கு டிடிசி பஸ்ஸில் ஏறி வந்து பாஸ்டர் சாம் சுந்தரம் அவருடைய ஒரே ஒரு மெசேஜை கேட்டுட்டு திரும்ப திருவள்ளுவர் பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போன அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அதனால் நான் எப்படி யோசிப்பேன்னா, நுனி புல் மேயிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக 4 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேசுகிற வார்த்தை வேத வார்த்தையாக பிரயோஜனமாக இருக்காது. ட்ரெஷர்ஸாக இருக்கணும். ஏகப்பட்ட பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும். அதிலிருந்து தேவைக்கு ஏற்ப அப்பப்போ எடுத்து கொடுக்கும் பொழுது அது கனி உள்ளதாக இருக்கும். இன்றைக்கு நாம் பேசுகிற இந்த செய்திகள் எதுவுமே ப்ரீ பிளான்டு, அதனுடைய அவுட்லைன் எடுத்து பேசுகிறது இல்லை. என்றைக்கோ கேட்ட செய்திகள், வாசித்த வசனங்கள், ஆவியானவர் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிற விஷயங்கள். அப்போ நம்ம the more and more you spend time in the presence of God, the more and more you will be edifiedங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் ஃபெலிக்ஸ். நான் வில்சன். நான் எப்பவும் போல் அதே எரிக். God bless you.